தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் புண்ணியத்தை சில நாட்கள் கொடுக்கும், பாவத்தை சில நாட்கள் மட்டும்தான் நம்மளால் விலக்கி கொள்ள முடியும். பாவம் விலகிறதுக்குன்னு ஒரு சில நாள் தான் இருக்குது. எல்லா நாள்லையும் பாவம் விலகாது, எல்லா நாள்லேயும் புண்ணியம் கிடைக்காது. முதல்ல ஒரு மனுஷனுக்கு புண்ணியம் வேணும் அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் சாபம் வாங்காமல் வாழணும், எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றணும், எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். கோடியில் பணம் இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்காத மனுஷாலும், சரியாக தன்னுடைய கடமைகளை செய்யாத மனுஷாலும், அதே மாதிரி சில விஷயங்களை பின்பற்றாத, நல்ல நெறிமுறைகளை பின்பற்றாத மனுஷாலும் என்றைக்குமே ஏழை தான். கோடியில் பணம் இருந்தாலும் அது அவனுக்கே அந்த பணம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கோடி கோடியாக பணம் வச்சு கல்யாணம் எல்லாம் கோலாகலமாக பண்ணாலும் குழந்தை பிறக்கணும், சந்ததி விருத்தி ஆகணும், சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவன் பண்ண பாவம் அங்கெல்லாம் வேலை செய்யும், பளிச்சுன்னு வேலை செய்யும். என்றைக்குமே பாவம் பண்ணும்போது வெளியில் தெரியாது, பாவத்துக்கே தெரியாது அது பாவம்னு. அப்புறம் எங்கே இவனுக்கு தெரியாது? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பாவம் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் புரியாது. பாவமா இது, பாவம்லாம் என்னன்னே தெரியாது. அப்போ பாவம் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கே தெரியாமல் நடக்கிறது தான். எப்போ பாவம்னு ஒன்று தெரியுதோ அதுக்கு அடுத்த வினாடி அதை செய்யக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரியுது, கஷ்டப்படுத்துகிறோன்னு தெரிஞ்சதுன்னா நிப்பாட்டிடணும். அப்போ நமக்கு நல்லது ஆரம்பிக்கும். சரி சார், நிறைய பாவம் பண்ணிட்டோம், நான் பாவம் பண்ணதை விட எங்கள் அப்பா பாவம் பண்ணிக்கிறாரு, எங்கள் அம்மா பாவம் பண்ணிக்கிறாங்க, எங்கள் ஆத்தா பண்ணிக்கிறாங்க, எங்கள் தாத்தா பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. என்ன ரெமுரி? ஏதாவது ஒரு தீர்வு வேணாமா? பாவம் பண்ணியாச்சு சார், மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு கேட்டால் அரசாங்கத்திலேயே தண்டனை பாதியாகுது. கடவுள் அப்போ தண்டனை குறைக்க மாட்டாரா? ஆனால் கடவுள் ட்விஸ்ட் வைக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பாவம்ன்றது எல்லாமே நம்ம நல்லது கெட்டது எல்லாமே மனுஷன் வகுக்கிறது தான். ஒருத்தவனுக்கு நல்லதாக இருக்கும், அது ஒருத்தவனுக்கு கெட்டதாக இருக்கும். ஒருத்தவனுக்கு பாவமாக இருக்கும், அது ஒருத்தவனுக்கு புண்ணியமாக இருக்கும். ஒரு மரண தண்டனை விதிக்கப்படுறது ஒரு பாவத்திற்காக. ஆனால் அதை நிறைவேற்றும் போது ஒருத்தவர் தான் நிறைவேற்றணும். அப்போ அவர் பாவம் பண்ணுறாரான்னு பார்த்தோம்னா இல்லை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அவங்க தண்டனை கொடுக்குறவங்க தப்பா இல்லை, பாவ புண்ணியம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். முக்கியமாக பாவ புண்ணியம் எங்கே அப்படின்னு கேட்டால், கடவுளுடைய மனசாட்சிப்படி, கடவுளுடைய எண்ணப்படி நாம் எல்லாரும் சரியாக இருந்தால் அதுதான் புண்ணியம். யாருக்கும் துரோகம் பண்ணணுன்றது கிடையாது, சட்டத்தை மதிக்கணும், ரூல்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதான் புண்ணியம். ரூல்ஸை பிரேக் பண்ணாலே பாவம்தான். கவர்மெண்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் பாவம்தான், சம்பிரதாயங்களை பிரேக் பண்ணாலும் பாவம்தான். தர்ம உலகத்தில் இன்னைக்கு பாவம் பண்ணியதால் பல கஷ்டங்களை அனுபவித்ததற்கு ராமாயணம் மகாபாரதம் சாட்சி. தர்மன் ரொம்ப நல்லவன், தர்ம பிரபு மகாராஜா. கர்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவன், நினைச்சு பாருங்க. ராமன் மனித அவதாரம் எடுக்கிறார், ராமபிரான் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் சார் நல்லவங்கெல்லாம் காட்டுக்கு போனாங்க? யோசிங்க, நல்லவங்கெல்லாம் ஏன் காட்டுக்கு போனாங்க? தர்மன் நல்லவன், பீமன் நல்லவன், அர்ஜுனன் நல்லவன், சகாதேவன் நல்லவன், சாஸ்திரம் தெரிஞ்சவன்,
நகுலன் நல்லவன், காட்டுக்கு போயிட்டான் சார். பாஞ்சாலி காட்டுக்கு போயிட்டா சார், 14 இயர்ஸ். ராமபிரான் ஏன் சார் காட்டுக்கு போனார்? சீதா பிராட்டி ஏன் சார் காட்டுக்கு போனாங்க? லக்ஷ்மணன், நல்லவர்கள் ஏன் காட்டுக்கு போயிட்டாங்க? வனவாசம். பொதுவாக கெட்டவங்க தானே வனவாசம் போகணும். லைஃப்பில் கெட்டவங்க தானே சார் வந்து தண்டனை அனுபவிக்கணும். கெட்டவன் பாருங்கள் 14 வருஷம் ஜாலியாக இருக்கிறான். துரியோதனை செம்ம ஜாலியாக இருக்கிறான். 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா தூது வராரு. பாப்பா நீ இது மாதிரி வந்து அவங்க அது மாதிரி வனவாசம் முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நாடாவது கொடுங்குறான். ஒரு பிடி மண்ணு தர மாட்டேன்ட்டான். பதவி சுகம், இந்த பதவி சுகம் கிடைச்சவங்க பதவியை விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பிடி அவன் கேட்டது ஒரு நாடாவது கொடுங்குறான். கொடுத்துருக்கலாம்ல துரியோதனை. 14 வருஷம் வாழ்ந்தானே. இப்போ நல்லவங்களை ஆண்டவன் சோதிக்கிறான்னா, கெட்டவங்களை வாழ வைக்கிறான்னா என்ன அர்த்தம் பாருங்கள். கெட்டவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறான். கடவுள் என்ன பண்ணுறாரு? கெட்டவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறான். ராவணன் வந்து அதாவது ராமபிரான் காட்டுக்கு போகிறார். எதனால? ராவணனுக்காகவா? இல்லையே, கதை வேற இல்லை. அங்கே வேற கதைனா நடக்குது. பரதன் ஆட்சியாளனும் நினைக்கிறா ஒருத்தி, கையேயி நினைக்கிறா. அதனால பெண் மீது கொண்ட மோகத்தினால் தசரதன் என்ன பண்ணுறான்? தாம் பிள்ளையை காட்டுக்கு அனுப்பிடுறான் ஒரு மோகத்தில். அதானே கையேயி பரதனை ஆட்சி அமைக்கிறதுக்காக ராமனை வனவாசம் அனுப்புகிறா. தம்பியும் போயிடுறான் லக்ஷ்மணனும். அங்கே பார்த்தா ட்விஸ்ட்டு வேறு இடத்துல மாறுது. சகோதர பாசம், சகோதரி பாசங்கிறது ராவணனுக்கு தான். அப்போ காட்சிகள் எங்கே மாறுதுன்னா, கெட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார் சுவாமி. அது மாதிரி நம்ம லைஃப்பில் பாவம்ங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. பாவம் பண்ணாதவங்களே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பாவை திட்டிருப்போம், நம்ம அம்மாவை திட்டிருப்போம். இந்த நேரடியாக திட்டுறதை விட பெரிய பாவம் இன்னொரு பாவம் இருக்குது. ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட புறம் பேசுவது. எங்கள் அப்பா சரியே கிடையாது சார், எங்கள் அம்மா சரியே கிடையாது சார். அது அதை விட பாவம். நேராக பேசுகிறத விட அதை விட பாவம் இது. தான் குழந்தைங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, பெற்றோர்களே பேசுவாங்க. அது அதை விட பாவம். இப்போ இந்த பாவம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பாவத்துக்கு என்ன தண்டனைன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பாவத்துக்கு தண்டனை. நமக்கு பிடிச்சவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அதை பார்க்குறது தான் தண்டனை. இது மாதிரி தண்டனையெல்லாம் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் சில நாட்களை வழிவகுத்திருக்கிறார்கள். அதில் ஆடி அமாவாசை மிக உன்னதமான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்க, உங்கள் முன்னோர்களோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிருந்தீங்க, உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களுடைய சாபத்துக்கு ஆளாயிருந்தீங்க, குடும்பங்கள் பிரிஞ்சு இருந்தது சாமி, குடும்பம் பிரிஞ்சிடுச்சுன்னா கூட, அதனால தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நாள் கிழமையில் குடும்பங்கள் ஒன்றிணையணும். தீபாவளி பொங்கல்லாம் எதுக்கு வச்சான்? நரகாசுரன் இறந்து போனான் சார், அதை நாங்கள் கொண்டாடுறோன்னா கிடையாது. நம்ம வீட்டில் பல நரகாசுரன்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டான், எல்லாம் தனி கொடுத்தனும் போயிட்டான். ஒரே ஒரு நாளாவது குடும்பத்தோடு சேர்ந்து இருங்கடான்னா, அதுக்கு தான் தீபாவளியே வச்சான். குடும்ப பண்டிகைகள், அதெல்லாம் குடும்ப பண்டிகைகள். வெளியூர்லேருந்து அதாவது பஸ்ஸெல்லாம் டிக்கெட்டெல்லாம் ஃபுல்லாகிடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்துட்டு தான் வீட்டில் தான் மட்டும் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பான். அப்பா அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, தாத்தா பாட்டி ஒரு இடத்துல இருப்பாங்க. இன்னமும் உலகம் மாறுதணும். நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும். நம்ம குடும்பத்தை நம்மளே துரத்தக்கூடாது. என்ன பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும், சண்டை எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், அங்காளி பங்காளி சண்டை, முதல்ல அப்பா பிள்ளைகள் ஒன்றிணையணும். குடும்பம்னா அதுதான். அப்போ ஆடி அமாவாசைங்கிற ஒரு தினம் முன்னோர்களை சாந்தப்படுத்துறது. நாம் ஏதாவது முன்னோர்களுடைய சாபத்துக்கு ஆளாயிருந்தால் நம்ம குடும்பத்திற்கு அது நம்ம வம்சத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு சாந்தப்படுத்தக்கூடிய நாள்.
தட்சிணாயன புண்ணிய காலம்னு ஒன்று ஆரம்பிக்குது ஆடி 1ஆம் தேதி. ஆடி 1ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் போது அதில் முதல்ல வரக்கூடிய இந்த அமாவாசையில் முன்னோர்கள் எல்லாம் இந்த பூலோகத்திற்கு வராங்க. மார்கழி மாதம் ஆடி மாதத்தெல்லாம் சுபகாரியங்களை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்னா தேவர்கள்லாம் இங்கே இருப்பாங்களாம். இப்போது ஆடி மாதத்தில் முன்னோர்கள் இங்கே இருப்பாங்களாம், மார்கழியில் தேவர்கள் இங்கே இருப்பாங்களாம். பெரிய மனுஷெல்லாம் இருக்கும்போது நம்ம மட்டும் கூத்தடிக்கக்கூடாது, ரைட்டு தானே? அப்போ தான் பெரிய, அதனால தான் மார்கழி மாதத்தில் கார்த்தால 4 மணிலேருந்து 6 மணி பாருங்கள், எல்லா கோவில்கள்லேயும் பூஜை நடக்கும். நம்ம எல்லாம் போய் பங்கெடுக்கணும், பஜன் பாடணும், நாமாக்கள் சொல்லணும், ராமநாமா சொல்லணும், சிவநாமா சொல்லணும். ஆடி மாதத்தில் முன்னோர்களை நினைக்கணும். 30 நாளும் நினை, 32 நாளும் நினை. அதில் முடியல என்ன, ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்கள் முன்னோர்களை நினச்சி பாருங்க. அவங்களால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அவங்கள ஏதோ ஒரு இடத்துல நம்ம திட்டிருப்போம், அவங்களுடைய இயலாமையை சொல்லி காட்டியிருப்போம், நம்ம குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கும். எல்லாரையும் கூப்பிடுங்க, அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து பிண்டம் வைக்கிறதெல்லாம் சேர்ந்து வைங்க. சிரார்த்தங்கள் பண்ணும்போது சேர்ந்து சிரார்த்தங்கள் பண்ணுங்க. சிரார்த்தம் பண்ணும்போது கோபப்படாதீங்க. திவசம் கொடுக்கும்போது கோபப்படக்கூடாது. குலதெய்வம் சாமி கும்பிடும்போது கோபப்படக்கூடாது. நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணுற பெரிய தப்பு, திவசம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோவப்படுவான், குலதெய்வ சாமி கும்பிடும்போது கோவப்படுவான். எதுக்கு பண்ணுறான்னு அதை அப்படியே மைனஸ் முடிஞ்சு போச்சு. கோவப்படக்கூடாது. அதனால் ஆடி அமாவாசை அன்று உங்கள் பங்காளிகள் அங்காளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வாட்டி குடும்பங்கள் ஒன்றிணைனும். நம்ம கர்மா கடமை, முன்னோர்களுக்கு கடமை செய்யணும். அவர்களுக்கு காக்காக்கு எள்ளும் தண்ணியும் போல ஒரு அருமருந்து கிடையாது. 7 பாவங்களையும் விளக்கக்கூடிய அருமையான மருந்து அது. 7 ஜென்மாக்கள் நம்ம செஞ்ச பாவங்கள் விலகிடும். கஷ்டப்படுறோமே, சொல்ல முடியாமல் வேதனைப்படுறோமே, நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, என்னடா இது எவங்கிட்டடா சொல்ல முடியும், கௌரவம்னு ஒரு போர்வையில் போத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் தீர்வுக்கு ஆடி அமாவாசை தான் நல்ல நாள். அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் சரியாக பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி மாதம் சர்வ அமாவாசையாக வருது. ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை வருது. தயவுசெய்து இந்த நாளில் குடும்பங்கள் ஒன்று இணைந்து முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிரார்த்தங்களை, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிதுர் கடன்களை தர்ப்பணம் பண்ணணும். அவசியம். அது எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஒன்றா தான் கொதிக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கெல்லாம் கூட்டணி கவர்மெண்ட்டே வந்துருச்சு. எல்லாருக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. கூட்டணி ஆட்சி நடக்குது. நம்ம தான் குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கும். நம்ம எல்லாரும் சேரணும். நம்ம வம்சங்கள்லாம் நல்லா இருக்கணும். ஆடி அமாவாசையை தயவு செய்து மிஸ் பண்ணாமல் நம்ம குடும்பங்களில் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். வரலைன்னா வராமல் போகிறான், வரவன் வரட்டும். அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. அன்றைய தினத்தில் பெரியவர்கள்ட்ட தயவு செய்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அப்பா அம்மா யார் இருக்கிறாங்களோ இருக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்லாதவங்களை வேண்டிக்குங்க. பெரியவங்கள்லாம் சும்மா சொல்லித்தரல. ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை முன்னோர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் நீர்நிலைகளுக்கு வருவாங்க. அதனால் தர்ப்பணம் பண்ணணும் அவசியம். அப்பா இல்லாதவர்கள் தர்ப்பணம் பண்ணுங்க. ஆமாம், அவசியம் செய்யுங்க. இந்த காலத்தை விட்டுறக்கூடாது. ஆடி அமாவாசை வழிபாடு வடபாயச சாப்பாடு மட்டும் கிடையாது. நம்ம புண்ணியத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு நல்ல நாள், குடும்பங்கள் ஒன்றிணைவதற்காக ஒரு நல்ல நாள். வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோன்லேயாவது பேசி நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. என்ன வெளியூர் நாட்டிலே அகமதாபாத்திலே இருந்தாலும் ஒரு ஃபோன் அடித்து என்ன ஊர்லப்பா இருக்கிற, பம்பாயில் இருக்கியா, குஜராத்தில் இருக்கியா, தர்ப்பணம் பண்ணியா, அப்பாவுக்கு சந்தோஷம். சாப்பிட்லாமா, கேட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. குடும்பம்னா அதுதான். நல்லா இருங்க, அமோகமாக இருக்கணும். ஆடி அமாவாசையை தயவு செய்து
அவாய்ட் பண்ணிடாதீங்க. அன்றைய நாட்களில் உலகத்தில் நம்ம வீடுகளில் இருக்கிற பெரியவர்கள், சொந்தங்கள், பந்தங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்ம தான் நினச்சாதான் நல்லது இருக்கும். கடவுள் அதை தான் சொல்கிறார். நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறார். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.